மெதிகம லசா கொலையின் பிரதான துப்பாக்கிதாரி அதிரடி கைது. யாழில் செவ்வந்தி தங்கிய வீட்டில் கைப்பற்றப்பட்ட விடுதலை புலிகளின் ஆயுதங்கள். அனுர அரசுக்கு எதிராக வெடிக்க உள்ள பேரணி வெளியான அதிரடி தகவல். பாதாள உலகத்துடன் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகள் வெளிப்படுத்திய ஆனந்த விஜயபால. கொலை பட்டியலுக்குள் சஜித் அணி எம்பி எடுக்கப்பட்டவுடன் நடவடிக்கை. விஜயதாச ராஜபக்ஷவுக்கு இழப்பீடு செலுத்த முடியாமல் சிக்கலில் மாறியுள்ள லேக் ஹவுஸ். 12 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கு தொலைபேசி தடை அரசாங்கத்தின் அதிரடி திட்டம். மொந்தா புயலால் பாதிப்பில்லை, வடக்கு கிழக்கில் மழை தொடரும். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர எனப்படும் மெதிகம லசாவின் கொலையின் பிரதான துப்பாக்கிதாரி சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலைக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படும் மற்றும் ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். வெலிகம காவல்துறையினரால் காலையில் வைத்து சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அதன்படி லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பில் தற்பொழுது வரையில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இஷாரா செவ்வந்திக்கு இந்தியா தப்பி செல்வதற்காக படகுகளை ஒழுங்குபடுத்தி கொடுத்த நபரின் வீட்டில் இருந்து விடுதலை புலிகளுக்கு சொந்தமானதாக கூறப்படும் 2 பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மற்றும் உயிருள்ள தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரின் யாழ்ப்பாண வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்போது சந்தேக நபரிடமிருந்து 2 வெளிநாட்டு தயாரிப்பு கைத்துப்பாக்கிகள், 2 மெகசின்கள் மற்றும் 7 9mm நேரடி தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளை சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை வழங்கிய 43 வயதுடைய முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் வவுனியாவின் புளியங்குளம் பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இஷாரா செவ்வந்தி நாடு கடத்திய சம்பவம் தொடர்பாக இதுவரை 10 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிரான கூட்டு எதிர்க்கட்சியின் பேரணி அடுத்த மாதம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த பேரணி நவம்பர் 21 நுகேகொடையில் பிற்பகல் 2 மணியளவில் நடைபெறவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொதுஜன ஐக்கிய முன்னணி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை பிரதித்துவப்படுத்தும் 30க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் அந்த பேரணியில் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அரசாங்கத்திற்கு எதிரான இந்த பேரணியை ஏற்பாடு செய்வது குறித்து அரசியல் கட்சிகளுக்கு இடையே கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் தற்பொழுது வரையில் மேற்கொண்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் 4 மக்கள் பிரதிநிதிகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பில் உள்ளமை தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் வெளியாகும் வார இறுதி நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த 4 பேர் தொடர்பிலும் தற்பொழுது விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பயணம் மேற்கொள்ளும் இடங்கள், பழகும் நபர்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களை பாதுகாக்க அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளதாகவும், எனினும் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பை வழங்க பொதுமக்கள் நிதியை பயன்படுத்துவதில் சிக்கல் நிலை காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடாளுமன்றம் மற்றும் பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களா என்பது தொடர்பில் ஆராய அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருகின்றது. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலையை தொடர்ந்து மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் குற்றங்களுடன் அவர்களுக்குரிய தொடர்புகள் குறித்து உருவான சமூக கருத்துக்களுக்கு மத்தியில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் பாதுகாப்பிற்காக 2 காவல்துறை சார்ஜென்ட்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த தகவலை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவம் உறுதிப்படுத்தியுள்ளார். தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் ஜகத் விதானகே நாடாளுமன்ற அண்மையில் அறிவித்திருந்தார். அதன்போது வீட்டிலிருந்து வெளியே வரும்போது தன்னை கொல்ல திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்ததாக அவர் கூறியிருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியிலேயே அவரின் பாதுகாப்பிற்காக 2 காவல்துறை சார்ஜன்ட்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 12 வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு நவீன தொலைபேசிகள் பயன்படுத்துவதை தடை செய்ய திட்டமிட்டுள்ளதாக அரசாங்க தரப்பு அறிவித்துள்ளது. குறித்த அறிவிப்பை பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வொன்றில் பெண்கள் மற்றும் சிறுவர் நலத்துறை அமைச்சர் சரோஜா போல்ராஜ் வெளியிட்டுள்ளார். அதன்போது 12 வயதிற்குட்பட்ட எந்த மாணவரும் தொலைபேசி வைத்திருக்கவோ அல்லது பயன்படுத்தவோ அனுமதிக்கப்படுவதை தடுக்க அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை அதிகப்படியான திரை நேரம் மற்றும் தீங்கு விளைவிக்கும் நிகழ்நிலை உள்ளடக்கத்திற்கு ஆளாகாமல் சிறுவர்களை பாதுகாக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இது ஆரோக்கியமான பிள்ளை பருவ வளர்ச்சி மற்றும் சமூக தொடர்புகளை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது எனவும் அமைச்சர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சர் விஜயதாசு ராஜபக்ஷவுக்கு எதிரான அவதூறு வழக்கில் லேக் ஹவுஸ் நிறுவனம் 1300 மில்லியன் ரூபாய் இழப்பீடு செலுத்த வேண்டியுள்ள நிலையில் நிறுவனம் நிதி சிக்கலில் சிக்கியுள்ளது. இந்த இழப்பீட்டை செலுத்த நிறுவனத்திடம் போதுமான பணம் இல்லாததே நெருக்கடிக்கு முக்கிய காரணமாகும். இவ்வளவு பெரிய தொகையை இழப்பீடு செலுத்தும் திறன் நிறுவனத்திடம் இல்லை என அதன் தலைவர் காமினி வருஷமான ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த நிலைமை குறித்து நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழு விஜயதாசு ராஜபக்ஷவிடம் கோரிக்கை விடுத்த போதிலும் இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை. விஜயதாசு ராஜபக்ஷவை அவதூறு செய்ததாக 2009ஆம் ஆண்டு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து 2010ஆம் ஆண்டு விஜயதாசு ராஜபக்ஷவிற்கு 500 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீடு 2013இல் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் குறித்த இழப்பீடு ஆண்டுக்கு 12% வட்டி என்ற விகிதத்தில் தற்பொழுது 1300 மில்லியன் ரூபாய்களாக உயர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வங்காள விரிகுடாவில் தோன்றிய தாளமுக்கம் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், தற்பொழுது முல்லைத்தீவிற்கு கிழக்காக 749 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை 27ஆம் தேதி புயலாக மாற்றப்படும். இது வடமேற்கு மேற்கு திசையில் நகர்ந்து மறுதினம் 28ஆம் தேதி இரவு அல்லது 29ஆம் தேதி காலை இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தின் காக்கிநாடாவில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு மொந்தா என பெயரிடப்படும் இந்த பெயரை தாய்லாந்து நாடு வழங்கியுள்ளது. 2025 அல்லது 2026 வடகீழ் பருவக்காற்று காலத்தில் உருவாக உள்ள முதலாவது புயலாக இது அமையும். இந்த புயலினால் இலங்கையின் எந்த ஒரு பகுதிக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எனினும் கிழக்கு கரையோர பகுதிகளில் குறிப்பாக வடமராட்சி கிழக்கு, முல்லைத்தீவு, தெருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை கரையோர பகுதிகளில் சற்று கனமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.